ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மருமகள் சீரியலோட இன்றைக்கான எபிசோட் எப்படி போகுது அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஆதிரியோட அப்பா இருந்துட்டு விஷத்தை குடிச்சிட்டாங்க இல்லையா, அவங்களோட மருமக ஃபினான்சியர் காலில் விழுந்ததை ஆதிரியோட அப்பா பார்த்துட்டு எப்படியாவது நம்ம மாப்பிள்ளையை காப்பாற்றணும்னா அவருக்கு வந்து 10 லட்சத்தை, அந்த ஃபினான்சியர் கொடுக்க வேண்டிய 10 லட்சத்தை நம்ம வந்து கொடுத்தா தான் இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும்ட்டு மனோகரிட்ட போயிட்டு நிலத்தோட பத்திரத்தை கொடு மனோகரி, நம்ம வந்து அடமானம் வச்சு அந்த காசை வந்துட்டு அந்த ஃபைனான்சியரை கொடுத்துட்டு மாப்பிள்ளையை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோகரி சொல்லவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம மருமகனுக்கு உதவி செய்ய முடியலைன்னா நம்ம எதுக்கு உயிரோடு இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாகிறதுக்கு துணிஞ்சிட்டாங்க. சாகிறதுக்கு முன்னாடி ஆதிரைக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு விஷத்தை குடிச்சிடுறாங்க. அப்போ கரெக்டாக ஆதிரை வந்து வந்துடுறாங்க. அப்பா வந்து விஷத்தை குடிச்சதுக்கப்புறமா ஆதிரை வந்து வந்துடுறாங்க. இவங்க வந்து விஷத்தை குடிச்சு வாயில் ரத்தமாக இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல் வேகமாக ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அட்மிட் பண்ணதுக்கப்புறமா அவங்க அப்பா வந்து க்யூர் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஆதிரை வந்துட்டு அவங்க அப்பா எழுதுன அந்த லெட்டரை வந்து பார்த்துறாங்க. என்னப்பா இது, நீங்கள் விஷத்தை குடிச்சிங்களா, எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கவும், இல்லைம்மா மாப்பிள்ளை வந்து அந்த ஃபினான்ஸ்ட்டை அசிங்கப்படுறதை என்னால் பார்க்க முடியல, பணத்தை வந்து ஃபினான்ஸ்ட்டை கொடுத்துடலான்னு சொல்லி நிலத்தோட பத்திரத்தை மனோகரிட்ட கேட்டால் அவள் தரமாட்டேன்ட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டா, அதனால எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வந்து விஷத்தை குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு ஆதிரைக்கு ரொம்ப கோவம் வருது. மனோகரிட்ட வந்து போய் கேட்குறாங்க, என்ன சித்தி இது, நீங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணமாக, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கவும், இல்லை நான் அந்த பத்திரத்தை வந்து நான் தந்திருக்க மாட்டேன், உன் புருஷனுக்காக மட்டும் இல்லை உங்கள் அப்பாவுக்கே எதுவும் ஒன்று ஆனாலும் நான் வந்து அந்த பத்திரத்தை கொடுத்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஆதிரைக்கு வந்து பயங்கரமாக கோவம் வருது. சித்தி, இனிமேல் நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கோவமாக கத்துறாங்க. இது மாதிரி தான் இன்றைக்கான எபிசோட் வந்து போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரோமோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். மீண்டும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரோமோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.